சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கைன்னா கஷ்டம் மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் இஷ்டமும் வேணும்ல. அந்த இஷ்டத்தை அள்ளித்தர்றவர் தான் நம்ம சுக்கிர பகவான். ஜோதிடத்தில் இவரை போககாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனுஷன் அனுபவிக்கிற எல்லா சுகபோகங்களுக்கும் இவர் தான் அத்தாரிட்டி. நம்ம ராசி கட்டத்தில் கிரகங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது தான் பெயர்ச்சி. இதில் மற்ற கிரகங்களை விட சுக்கிர பெயர்ச்சிக்கு ஒரு தனி மவுசு உண்டு. ஏன்னா இவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது நம்ம லைஃப் ஸ்டைலே மாற வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் அப்படின்னாலே அழகு, அன்பு, ஆடம்பரம், இது மூணும் தான் மெயின். ஒருத்தருக்கு சுக்கிரன் நல்லா இருந்தா அவங்க பார்க்க அழகா இருப்பாங்க, 4 பேர் அவங்கள திரும்பி பார்ப்பாங்க. அந்த ஒரு வசீகரம் அவங்க முகத்துல தானாவே வந்துடும். சினிமா, பாட்டு, டான்ஸ்னு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் தான் உயிர் நாடி. அவர் பெயர்ச்சியாகி நல்ல இடத்துக்கு வரும்போது தான் பல பேருக்கு பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். ஓவர் நைட்ல ஸ்டார் ஆகுறாங்கன்னா அங்க சுக்கிரனோட ஆசி இருக்குன்னு அர்த்தம். முக்கியமா சொல்லணும்னா நம்ம பாக்கெட்ல இருக்கிற காசுக்கு சுக்கிரன் தான் பொறுப்பு. ஆனா இது உழைச்சு வர்ற காசு இல்ல, லக் மூலமா வர்றது. திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கிறது, விலை உயர்ந்த கார் வாங்குறது, பெரிய பங்களா கட்டுறது, இதெல்லாம் சுக்கிரனோட வேலை. அப்புறம் காதல், கல்யாணம்னு வந்துட்டா சுக்கிரனை மீறி எதுவுமே நடக்காது. எனக்கு ஏன் இன்னும் அமையல அப்படின்னு கேட்கறவங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி தான் ஒரு நல்ல விடையை தரும். அவர் மனசு வச்சாதான் மனசுக்கு பிடிச்ச துணை கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க, மனைவி, இவங்க எல்லாரும் சுக்கிரனோட அம்சம்தான். ஒரு வீட்டில் பெண்கள் சந்தோஷமா இருந்தாலே அங்க சுக்கிரன் பலமா இருக்காருன்னு அர்த்தம். சுக்கிர பெயர்ச்சி காலத்துல பெண்களுக்கு நகை நட்டு வாங்குற யோகம் அதிகமா இருக்கும். சாப்பாடு விஷயத்துல கூட சுக்கிரன் கைவரிசை பாட்டுவாரு. நல்ல ருசியான சாப்பாடு, கண்ட கண்ட ஹோட்டல்ல போய் வெரைட்டியா சாப்பிடுறது, இதெல்லாம் சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தாதான் நடக்கும். இல்லைன்னா வெறும் பழைய சோறு தான் மிஞ்சம். சில கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும்போது ஐயோ என்ன நடக்குமோ அப்படின்னு பயப்படுவோம். ஆனா சுக்கிரன் அப்படி கிடையாது. அவர் ஒரு சுப கிரகம். கெடுதல் செஞ்சா கூட அதுல ஒரு சின்ன லாபத்தை வச்சுதான் செய்வார். அதனால சுக்கிர பெயர்ச்சியை எல்லாரும் ஆசையா வரவேற்பாங்க. நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, யூஸ் பண்ற சென்ட்டு, கையில் இருக்கிற வாட்ச்னு எல்லாத்துலேயும் ஒரு ராயல் லுக் வேணும்னா சுக்கிரன் அருள் வேணும். அவர் பெயர்ச்சி ஆகும்போது நம்மளை இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி விட்டுடுவார். வியாபாரம் பண்றவங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி ரொம்ப முக்கியம். குறிப்பா ஜவுளி கடை, நகை கடை, பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்லா கட்ட போற நேரம் இதுதான்னு சொல்லலாம். கஸ்டமர்ஸ் தானா தேடி வருவாங்க. ஆனா ஒரு விஷயம், சுக்கிரன் நல்ல இடத்துல இல்லைன்னா கொஞ்சம் ஆடம்பர செலவு அதிகமாகும். கையில காசு நிக்காது, தேவையில்லாத ஆசைகள் வரும். அதனால பெயர்ச்சி நடக்கும்போது நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பெயர்ச்சி ஒவ்வொரு மாதிரி பலன்களை தரும். ஒருத்தருக்கு ராஜா யோகத்தை தரும், இன்னொருத்தருக்கு சின்ன சின்ன செலவுகளை வைக்கும். ஆனா மொத்தத்துல இது ஒரு ஜாலியான பீரியட் தான். இப்போ இந்த சுக்கிர பெயர்ச்சியால உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது? நீங்க அதிர்ஷ்டசாலியா இல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பீங்க. வாங்க, உங்க ராசிக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு விரிவா பார்ப்போம். அன்பான கும்பராசி நேயர்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். எப்போதுமே ஒரு தனித்துவமான சிந்தனை கொண்டவங்க நீங்க. உங்க ராசிநாதன் சனி பகவான். அவருக்கு மிகவும் பிடித்த நெருங்கிய நண்பர் யாருன்னு கேட்டா அது இந்த சுக்கிரன் தான். இப்போ February 6, 2026 அன்னைக்கு நடக்க போற சுக்கிர பெயர்ச்சி உங்க நண்பர் உங்களுக்கு தேடி வந்து உதவி செய்யற மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம். உங்க ராசிக்கு சுக்கிரன் ரொம்பவே முக்கியமான கிரகம். ஏன்னா அவர்தான் சுகஸ்தானாதிபதி மற்றும் பாக்யஸ்தானாதிபதி. அதாவது உங்களுடைய வசதி வாய்ப்புக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் அவர்தான் பொறுப்பு. அப்படிப்பட்ட யோகாதிபதி இப்போ உங்களுக்கு சாதகமான இடத்துக்கு வர்றார். இது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகுது. முதலாவதாக உங்களுடைய தோற்றப்பொழிவு கூடும். கும்பராசினியர்களே, இத்தனை நாளா இருந்த சோர்வு, கவலை எல்லாம் உங்க முகத்தை விட்டு விலகிடும். பார்க்கறவங்க எல்லாம் என்ன திடீர்னு இவ்வளவு அழகா இருக்கீங்க, என்ன விசேஷம்னு கேட்கிற அளவுக்கு ஒரு காந்த ஈர்ப்பு உங்ககிட்ட உருவாகும். ஜன்மராசிய சுக்கிரன் பார்க்கிறதோ அல்லது இணைவதோ உங்களுக்கு அழகு சேர்க்கும். பணவரவு சும்மா அருமையா இருக்கும். பாக்யஸ்தானாதிபதி வலுவடையறதால அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசும். நீங்க எதிர்பார்க்காத வழிகள்ல பணம் வரும். தொட்டதெல்லாம் துளங்கும் நேரம் இது.
பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு தேவையான பணம் கைக்கு வரும். பேங்க் பேலன்ஸ் உயர்றத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. வீட்ல இத்தனை நாளா இருந்த இறுக்கமான சூழல் மாறி எல்லாரும் கலகலப்பா பேசுவாங்க. சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். குறிப்பா சொந்த வீடு கட்டணும், புது மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்க ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன்கிறதால வண்டி வாகன யோகம் பிரகாசமா இருக்கு. புதுசா கார் வாங்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தீங்கன்னா இப்பவே ஷோரூம் போங்க. லோன் ஈஸியா கிடைக்கும். பழைய வண்டியை மாத்திட்டு உங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி புது வண்டி வாங்குவீங்க. வேலைக்கு போறவங்களுக்கு ஆபீஸ்ல ஒரு ரிலாக்ஸான சூழல் இருக்கும். உங்க வேலைப்பளு குறையும். மேலதிகாரிகள் உங்ககிட்ட அன்பா நடந்துப்பாங்க. பெண்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க. ப்ரொமோஷன் அல்லது சம்பள உயர்வு வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு. சொந்த தொழில் பண்றவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதும். உங்க கடையை அழகுபடுத்துவீங்க. புதுசா முதலீடு செஞ்சு தொழிலை விரிவுபடுத்துவீங்க. பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து லாபம் கொட்டும். போட்டியாளர்கள் உங்களை கண்டு மிரள்வாங்க. காதல் விஷயத்துல கும்பராசிக்காரங்களுக்கு இது ஒரு வசந்த காலம். நீங்க ஆசைப்பட்ட நபர் உங்க காதலை ஏத்துப்பாங்க. ஏற்கனவே காதலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வீட்ல தைரியமா சொல்லி சம்மதம் வாங்கலாம். உங்க காதலுக்கு பெற்றோர்கள் பச்சை கொடி காட்டுவாங்க. திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும். குறிப்பா வசதியான இடத்துல இருந்து அழகான வரன் தேடி வரும். கல்யாண வேலைகள் ஜரூரா நடக்கும். கெட்டி மேளம் கொட்டுற சத்தம் சீக்கிரமே கேட்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஊடல்கள் எல்லாம் கூடலாக மாறும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாம அன்பா பேசி தீர்த்துப்பீங்க. வாழ்க்கை துணைக்கு தேவையான பரிசு பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீங்க. பெண்களுக்கு இந்த பெயர்ச்சி ரொம்பவே கொண்டாட்டமா இருக்கும். நகை துணிமணிகள் மேல ஆர்வம் அதிகமாகும். விதவிதமா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. கணவர் வழியிலையும் பிறந்த வீட்டு வழியிலையும் உங்களுக்கு பரிசுகள் கிடைக்கும். உங்க கையில பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். மாணவர்கள் படிப்புல நல்ல கவனம் செலுத்துவாங்க. குறிப்பா கலை, இலக்கியம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு இது நல்ல முன்னேற்றமான நேரம். உங்க கிரியேட்டிவிட்டிக்கு நல்ல பாராட்டு கிடைக்கும். காலேஜ்ல நடக்கிற கல்ச்சுரல்ஸ்ல பரிசு வாங்குவீங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆனா சுக்கிரன் சுகபோகத்தை தர்றவருங்கிறதால அளவுக்கு அதிகமா சாப்பிடுறத தவிர்க்கணும். குறிப்பா இனிப்பு வகைகள், எண்ணெய் பலகாரங்களை குறைச்சிக்கோங்க. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மெஷின், பெரிய டிவி, சோஃபா செட்டுன்னு வீட்டையே மாத்தி அமைப்பீங்க. சுகபோகங்களை அனுபவிக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டுவீங்க. தூக்கம் நல்லா வரும். நண்பர்கள் வட்டம் விரியும். பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும். அவங்க மூலமா உங்க காரியங்களை சாதிச்சுப்பீங்க. நண்பர்களோட சேர்ந்து டூர் போறது, பார்ட்டி பண்றதுன்னு சந்தோஷமா இருப்பீங்க. வெளியூர் பயணங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். அப்பா வழியில உங்களுக்கு நன்மை நடக்கும். அப்பாவோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் தெரியும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா அது உங்களுக்கு சாதகமா முடியும். ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கும். அழகான கோவில்களுக்கு போயிட்டு வருவீங்க. பரிகார தலங்களுக்கு சென்று வர்றது மூலமா மனசுல இருக்கிற பயம் நீங்கும். தர்ம காரியங்கள் செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நடிப்பு, இசை, நடனம்னு எந்த துறையில இருந்தாலும் உங்க திறமை வெளிச்சத்துக்கு வரும். புகழ், விருதுகள் கிடைக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும். எல்லாம் நல்லா இருக்கே, அப்புறம் செய்யலாம்னு தள்ளி போட தோணும். ஆனா கும்பராசி எப்பவுமே உழைப்ப நம்புற ராசி. அதனால சுறுசுறுப்பா இருந்தா வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்றவங்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கும். இருந்தாலும் பேராசைப்படாம பாதுகாப்பான பங்குகள்ல முதலீடு செய்யறது நல்லது. வெளியூர்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வரும். விசா பிரச்சனைகள் தீரும். தாய்நாட்டுக்கு வந்துட்டு போற வாய்ப்பு கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்ல இருக்கிறவங்களுக்கு ஆர்டர்ஸ் குவியும். சகோதர சகோதரிகளோட உறவு சுமூகமா இருக்கும். அவங்க உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. வீட்ல நடக்கிற விசேஷங்களை நீங்க முன்னின்று நடத்துவீங்க. எதிரிகள் தொல்லை இருக்காது. அவங்க உங்களை கண்டு ஒதுங்கி போயிடுவாங்க. கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா திரும்பும். உங்க பக்கம் நியாயம் இருந்தா வெற்றி நிச்சயம். உங்க ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரன் தரப்போற இந்த அதிர்ஷ்டத்தை முழுமையா அனுபவிக்க சில எளிய பரிகாரங்களை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயார வழிபடுறது ரொம்ப நல்லது. வீட்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேல நெய் தீபம் ஏத்தி கொஞ்சம் கல்கண்டு வச்சு வழிபடுங்க. இது வீட்ல ஐஸ்வர்யத்தை பெருக செய்யும்.
பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் கொடுக்கிறது ரொம்ப விசேஷம். ஏழை பெண்களுக்கு வளையல், குங்குமம், மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம். முடிஞ்சா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளை நிற ஆடை அணிஞ்சுக்கோங்க. வெள்ளை மொச்சை பயிரை வேக வச்சு தானம் பண்றது சுக்கிர தோஷத்தை நீக்கி யோகத்தை அள்ளித்தரும். கும்பராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் சனியும் யோகாதிபதி சுக்கிரனும் நண்பர்களா இருக்கிறதால இந்த பெயர்ச்சி உங்களுக்கு தேனும் பாலும் பாயற காலமா இருக்கும். நம்பிக்கையோட செயல்படுங்க, வாழ்க்கை ஜொலிக்கும். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.